விக்கெட் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் தேர் ஸ்பெல் இன் ஐபிஎல். பீஸ்டாவில் 46 டைம் ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது விக்கெட் எடுத்திருக்காரு. 46 விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவர். ரவிச்சந்திரன் அஸ்வின் 42 டைம், செகல் 39, ரசூல் 39, பிராவோ 38, புவனேஷ்குமார் 38. எல்லாம் லெஜெண்ட் பிளேயர்ஸ். நிதிஷ்குமார் ரெட்டி இன் 2024 ஐபிஎல்லில் ஓவரால் பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸில் 219 ரன்னு, 4 அவுட்டு, 54 ஆவரேஜ், 154 ஸ்ட்ரைக் ரேட்டு, 250. பேட்டிங் ஃபஸ்ட்டில் 3 இன்னிங்ஸில் 177 ரன்னு, 2 அவுட்டு, ஆவரேஜ் 88.55, ஸ்ட்ரைக் ரேட் 167, 250. பேட்டிங் செகண்டில் 3 இன்னிங்ஸில் 42 ரன்னு, 2 அவுட்டு, 21 தான் ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 117. இவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்த குருட்டடி கோயினில் பிளாட் விக்கெட்டில் அடிப்பான். பிளாட் விக்கெட்டில் நல்லா அடிப்பான். நட்டு இன் ஃபைன் ஃபார்ம். 2023 12 இன்னிங்ஸில் 45 ஓவர் போட்டிருக்காப்புல, 10 விக்கெட்டு, 41 ஆவரேஜ், எக்கனாமிக் 9.1, ஸ்ட்ரைக் ரேட் 27. அதே 2024 8 இன்னிங்ஸில் 32 ஓவர் போட்டிருக்காப்புல, 15 விக்கெட்டு, 19.1, எக்கனாமிக் 9, 12.8 வந்து ஸ்ட்ரைக் ரேட்டு. நல்லா இருக்கு. இஷான் கிஷன் ஸ்ட்ரகிளிங் ஃப்ரம் ஃபார்ம். இஷான் கிஷன் இன் ஐபிஎல் 2024 ப்ரீவியஸ் 5 மேட்ச் 73 ரன்னு, 14 ஆவரேஜ், 107 ஸ்ட்ரைக் ரேட்டு, 50, 32 ஐஎஸ் ஸ்கோரு. ஃபஸ்ட்டு 6 கேம்ஸு 184 ரன்னு, 30 ஆவரேஜ், 179 ஸ்ட்ரைக் ரேட்டு, 150, 69. இவர் தான் பார்த்துக்கணும் நண்பர்களே, இவரோட இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் பவுண்டரி ஹிட் இன் பவர் பிளே 50+ பால். 195 ரன்னு, 76 பாலில் அடிச்சிருக்காப்புல. பவர் பிளேயில் 50 பாலுக்கு மேலே பிடிச்சிருக்கணும். 257 ஸ்ட்ரைக் ரேட்டு. சர்மா 105 பாலில் 228 ரன்னு, 217 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஹெட்டு 137 பாலில் 290 ரன்னு, 212 ஸ்ட்ரைக் ரேட்டு. சால்ட்டு 141 பாலில் 258, 183 ஸ்ட்ரைக் ரேட்டு. பாப்பு வந்து 145 பாலில் 258, 177 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஹெட்டு பார்த்தீங்கன்னா 53 பால் வாங்கிருக்காப்புல, பாப்பு 47 பால் வாங்கிருக்காப்புல, பிலிப்சால் 46 பால், விராட் கோலி 43 பால், நரேன் 40 பால். பும்ராவுக்கு வருவோம். பும்ரா இன் 2024 1-6. பும்ரா வந்து 5.6, 5.8, போல்ட்டு வந்து 7.6 எக்கனாமிக் ரேட்டு. நட்ராஜன் 8.0, மோனிஸ்கான் வந்து 8.1, பூகுமார் 8.3. பும்ரா தான் அதில் ஃபஸ்ட்டு இருக்கார். 7-15 ஓவர்ஸில் சுனில் நரேன் 6.2, ஹார்திக், குணால் பாண்டியா 6.3, பத்ரினா 6.5, பும்ரா 7.1, சாய் கிஷோர் 7.2. பத்ரினா நம்மால் இருக்கார். பும்ரா அதுலேயும் நல்லா போட்டிருக்காப்புல. டெத் ஓவர்ஸில் 16-20 பும்ரா 6.1, சிராஜ் 8.8, நட்ராஜன் 8.9, கோட்சே 9.3, தேஷ்பாண்டே 9.4. மோஸ்ட் ரன்ஸ் அகேன்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இன் ஐபிஎல். கேஎல் ராகுல் 13 இன்னிங்ஸில் 146, 124 ஸ்ட்ரைக் ரேட்டு, 2 அவுட்டு. விராட் கோலி 16 இன்னிங்ஸில் 140 ரன்னு, 147 ஸ்ட்ரைக் ரேட்டு, 5 அவுட்டு. ஏவிடி 13 இன்னிங்ஸில் 125 ரன்னு, 147 ஸ்ட்ரைக் ரேட்டு, 3 அவுட்டு. சிகர் தவான் 13 இன்னிங்ஸில் 106 ரன்னு, 121 ஸ்ட்ரைக் ரேட்டு, அவுட்டு 1. மணிஷ் பாண்டே 11 இன்னிங்ஸில் 80, 190 ஸ்ட்ரைக் ரேட்டு, அப்போ மோனே 0 அவுட்டு. ஆஹா, மணிஷ் பாண்டே இந்த மாதிரி கலாம் வச்சுருக்காரா? நாட் த சேம் இன்டென்ட். ஐஜேகே ரஹானே பவர் பிளே பேட்டிங் இன் ஐபிஎல் 2023 6 இன்னிங்ஸில் 125 ரன்னு, 208 ஸ்ட்ரைக் ரேட்டு, டாட் பால் 23.30%, அட்டாச்சு பார்த்தீங்கன்னா 60%, 4 வந்து 12, 6, 6. அதே 2024 பார்த்தீங்கன்னா 10 இன்னிங்ஸில் 122, 30 ஆவரேஜ், 127 ஸ்ட்ரைக் ரேட்டு, டாட் பால்ஸ் பார்த்தீங்கன்னா 46.80. அட்டாச்சு 50% தான் இருக்குது. 15-4, 4-50, 15-4, 4-6 தான் அடிச்சிருக்காப்புல. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அக்ரோஷன் விளாண்டா நல்லாயிருக்கும். பவுலர்ஸ் வித் மோஸ்ட் டாட் பால்ஸ் அகேன்ஸ்ட் MS தோனி. பிரகன் ஓஜா 40 டாட் பால் போட்டிருக்காரு MS தோனிக்கு அகேன்ஸ்டாக. நரேன் 39 டாட் பால், அக்சர் படேல் 30 டாட் பால், சகல் 27 டாட் பால், பும்ரா 25 டாட் பால். எல்லாமே ஸ்பின்னராக இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா மட்டும் தான் இருக்காப்புல, வேறு யாரும் இல்லை. 2024 ஐபிஎல்
பேட் பாஸில் 5 டைம் 5 இன்னிங்ஸில் 144 ரன்னு, 4 அவுட்டு, 36 ஆவரேஜு, 133 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஒரே ஒரு 50. நல்லா தான் விளாண்டுருக்காப்புல. பேட்டிங் செகண்டில் 6 இன்னிங்ஸில் 203 ரன்னு, 5 அவுட்டு, 40 ஆவரேஜு, பரவாயில்ல. 168 ஸ்ட்ரைக் ரேட்டு, 250, பரவாயில்ல. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் இன் த பவர் பிளே, KKR பவர் பிளே டோட்டல் இன் IPL 2024 ரீசன்ட் பாஸ்ட். LAGக்கு அகேன்ஸ்டாக 70, மும்பைக்கு அகேன்ஸ்டாக 57, DCக்கு அகேன்ஸ்டாக 79, பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 76, RCBக்கு அகேன்ஸ்டாக 75, RRக்கு அகேன்ஸ்டாக 56, LAGக்கு அகேன்ஸ்டாக 58, GSக்கு அகேன்ஸ்டாக 56, DCக்கு அகேன்ஸ்டாக 88, RCBக்கு அகேன்ஸ்டாக 85, SRHக்கு அகேன்ஸ்டாக 43. எல்லாமே ஹெவியாக போய்கிட்டு இருக்கு. DCக்கு அகேன்ஸ்டாக 88, RCBக்கு அகேன்ஸ்டாக 85. பவர் பிளேயில் போட்டு நொறுக்கியிருக்காங்க போட்டு. காசு 73, 76, 75 எல்லாமே 70 ரன்னுக்கு மேலே கிட்டத்தட்ட 5 இன்னிங்ஸ் மேலே அடிச்சிருக்காங்களே. 6 இன்னிங்ஸு பா சாமி. சூப்பர் ஜெயண்ட் மோர்கன் ஸ்டோனிஸ் இன் 2024. ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 122 ரன்னு, 96 பாலில், ஆவரேஜ் 20, 127 ஸ்ட்ரைக் ரேட்டு, பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா 15. இதே லாஸ்ட் 3 கேமில் 186 ரன்னு, 112 பாலில், 93 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 166, 28 பவுண்டு 6 அடிச்சிருக்கான். இன்னும் தெரியல. லாஸ்ட்டு 3 மேட்ச்சில் ஒன்று பேய் ஆடிடுச்சு. CSKவோட செஞ்சுரியோட போட்டான். பெஸ்ட் இன் த பவர் பிளே அமாங் த பேட்டிங் யூனிட் இன் ஓவர்ஸ் 1 to 6 2024. ஹை ரன் ரேட் டீம் பார்த்தீங்கன்னா RR, KKR ரன் ரேட்டு 111 ரன் ரேட்டில் வாண்டிருக்காங்க. சரி 11 ரன் ரேட்டில் வாண்டிருக்காங்க KKR. SRH 11.2 ரன் ரேட்டில், TC 10.5 ரன் ரேட்டில், RCB 9.6 ரன் ரேட்டில், MI பார்த்தீங்கன்னா 9.4 ரன் ரேட்டில். பவுண்டரி பெர்சன்டேஜ் ஏன்னா எல்லாமே மொட்டை விக்கெட் விளாடக்கூடிய ஆளுங்க. எல்லாமே குருட்டடி கோயிந்து எல்லாமே மொட்டை விக்கெட் விளாடக்கூடிய ஆளுங்க. எல்லாமே மொட்டை பிளாக் விக்கெட் விளாடக்கூடிய ஆளுங்க. நல்ல பட்சில் விளாட மாட்டாங்க. ஹை பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா TC 78% அடிச்சிருக்காங்க பவர் பிளேயில். SRH 75.80%, KKR பார்த்தீங்கன்னா 74.80, RCB பார்த்தீங்கன்னா 72.40, மும்பை பார்த்தீங்கன்னா 72.30. ருத்ராஜ் கைக்வாட் 11 இன்னிங்ஸில் 641 ரன்னு, 60 ஆவரேஜ், 140 ஸ்ட்ரைக் ரேட்டு, 450, ஒரு 100. இதுக்கு மேலே என்னடா பிடுங்கணும் உங்களுக்கு? மிஸ்ட் இன் த ஃபஸ்ட்டு விஜய் சாகர் இன் 2024. 10 இன்னிங்ஸில் 37 ஓவர் போட்டிருக்கான், 13 விக்கெட் எடுத்திருக்கான், 24 ஆவரேஜ், எக்கனாமிக் 8.6, ஸ்ட்ரைக் ரேட் 17.1. இவனுக்கு இப்போ இடையில ஃபுல்லாக அந்த ஸ்பின் ட்ராக் நல்லா கொடுத்துட்டான்ல. ஸ்பின் ட்ராக்லேயே உருட்டிட்டு அலையிறான் அந்த வருண் சக்கரவர்த்தி. ஸ்பின் ட்ராக்காக கொஞ்சம் கொடுத்தோடனே நல்லா விட்றான். ஃபஸ்ட்டு பவுல் ஃபஸ்ட்டில் 3 இன்னிங்ஸில் 10 ஓவர் 4 விக்கெட்டு, ஆவரேஜ் 16, எக்கனாமிக் 6.6, ஸ்ட்ரைக் ரேட் 15. பவுலிங் செகண்டில் பார்த்தீங்கன்னா 7 இன்னிங்ஸில் 27 ஓவர் 9 விக்கெட்டு, 28.20 ஆவரேஜ், 2 ஆவரேஜ், 9.4 எக்கனாமிக்கு, ஸ்ட்ரைக் ரேட்டு 18. ஓஹோ, அதுதான் அவனுக்கு எல்லாம் லக் இருக்குது. அந்த நாய்களுக்கெல்லாம் எங்கெங்கேயோ லக் இருக்குது. ஒரு ட்ரானில் போட்டு. கேச்சிங் எஃபிஷியன்சி ஃபார் டீம்ஸ் இன் IPL 2024. LAG 41 கேட்சி, 19 ட்ராப்பு, 68.30%. RCB 41 கேட்சி, 16 ட்ராப்பு, 71.90. GT பார்த்தீங்கன்னா 42 கேட்சி, 16 ட்ராப்பு, 72.40%. RR 43 கேட்சி, 16 ட்ராப்பு, 72.90. TC 49 கேட்சி, 18 ட்ராப்பு, 73.10. பஞ்சாப் கிங்ஸு 48 கேட்சி, 17 ட்ராப்புடு, 73.8. KKR 54, அவங்க அப்பா மௌனே, 18 ட்ராப்புடு, 75% கேட்சு. மும்பை பார்த்தீங்கன்னா 47 கேட்சி, 14 ட்ராப்புடு, 77%. SRH 45 கேட்சி, 13 ட்ராப்புடு, 77.60%. சூப்பர். CSK 42 கேட்சி, 9 ட்ராப்புடு, 82.40. சூப்பர், அருமை. CSK தான் இதில் எனக்காட்ட நல்ல பெர்சன்டேஜில் இருக்காங்க, 82. சூப்பர். கண்ட்ரோலிங் இன் த மிடில் அமாங் த பவுலிங் யூனிட் 7 to 15 IPL 2024. பெஸ்ட் எக்கனாமிக் CSK 7.6 எக்கனாமிக்கில் போட்டிருக்காங்க.
எல்ஐஜி 8.1, டிசி 8.4, பஞ்சாப் கிங்ஸ் 8.4, கேகேஆர் 8.5. பவுண்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து அந்த இதில் 43% கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர் 50% கொடுத்துருக்காங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் 51.10, டிசி 51.90, ஜிடி 53.60. ஜிஎஸ்கே கொஞ்சம் பரவாயில்ல. சிவம் துபாய் ஐபிஎல் 2024 9 பேஸுக்கு அகேன்ஸ்டாக 9 இன்னிங்ஸில் 284 ரன்னு, 4 அவுட்டு, ஆவரேஜ் 71, 172 ஸ்ட்ரைக் ரேட்டு, 4 பாலுக்கு ஒருக்கா ஒரு பவுண்டரி அடிக்கிறார். ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக 8 இன்னிங்ஸில் 66 ரன்னு, 2 அவுட்டு, 33 ஆவரேஜ், 169 ஸ்ட்ரைக் ரேட்டு, 4.3 பாலுக்கு பவுண்டரி அடிக்கிறார். சிவம் துபாய் பார்த்தீங்கன்னா 350 ரன் அடிச்சிருக்காரு 9 கேமில், ஆவரேஜ் 58, ஸ்ட்ரைக் ரேட் 172.